இந்த இந்த கொஸ்டின் பாருங்கள், இது வந்து ஏஜ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், அட் ப்ரெசென்ட் அபி இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ரீட்டா. நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கும்போதே ஃபஸ்ட்டு உடனேவே அந்த டேட்டாஸ் வந்து உடனே ஒவ்வொரு லைனுக்குமே எடுத்து எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அபி இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ரீட்டா. அபியோட வயசு எவ்வளோன்னு சொல்கிறாங்க, ரீட்டாவோட வயசை விட ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஆஃப்டர் 7 years தேர் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இஸ் 5 years. ஓகேவா? ஆஃப்டர் 7 years, இப்போ அபிக்கு ஆஃப்டர் 7 years, ரீட்டாக்கும் ஆஃப்டர் 7 years. என்னது, அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸுன்றனால இங்கே சப்ராக்ஷன் போட்டிருக்கேன். 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அபி இஸ் ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ரீட்டா அண்ட் 2 பேரோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஆஃப்டர் 7 years வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் வந்து 5 years இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஏக்கு பதிலாக 2 வந்து இதை வந்து நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 2r + 7 - r + 7 இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஆர் தான் கேட்டிருக்காங்க, த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர், ரீட்டாவோட ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இங்கே ஆரை வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 7 கேன்சல் ஆகும். ஏன்னா வந்துட்டு இது வந்து மைனஸ் வரும். கரெக்டாக? இது வெளியே கொண்டு வரும்போது 2r + 7 - r - 7 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ வந்து என்ன ஆகும், இந்த +7 - 7 கேன்சல் ஆகும். r இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ ரீட்டாவோட இப்போ ஏஜ் என்னது, 5.